வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு எள்ளுருண்டை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எள்ளுருண்டைக்கு தேவையான பொருட்கள் இந்த கப்பால் நான் 3 கப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 150 கிராம் இருக்கும். கிராம் கணக்கில் சொல்லும்போது இப்போ எல்லார்கிட்டையும் கிராம் கணக்கு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் கப் அளவில் சொல்லிடுறேன். இதால் 3 கப்பு எள்ளு, 1 கப்பு தேங்காய், இதே கப்பால் 1 கப்பு பொட்டுக்கடலை, இந்த கப்பால் 1/4 கப்பு வெல்லம். இவ்வளோதான் நமக்கு தேவை. இந்த எள்ளு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கேன். இதை இப்போ நல்லா வறுத்துக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி கடாய் போட்டிருக்கேன். கடாய் ஒன்று ஹீட் ஆகிடுச்சு. நம்ம எள்ளை இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா படபடான்னு சத்தத்தில் புரிஞ்சு வரணும். ஆனால் கருகவும் கூடாது. கொஞ்சமாக கருகுனா கூட அதில் ஒரு கசப்பு வந்துடும். எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. நான் கேஸை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை ஒன்று நம்ம ஆற வச்சிடலாம். இது இப்போ நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். நம்ம வெல்லம் பாகு வச்சுட்டு வந்துடலாம். நான் ஒரு கடாய் போட்டிருக்கேன். அதில் வெல்லத்தை சேர்த்துட்டு வெல்லம் முழுகிற அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா உருகினதுக்கு அப்புறம் ஒன்று வடிகட்டிட்டு நம்ம எடுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நான் கேஸை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது இப்படியே இருக்கட்டும். நம்ம எள்ளை பொடி பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம பாகு வச்சுக்கலாம். இப்போ எள்ளு நல்லா ஆறிடுச்சு. அதை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு ஒன்று நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இதோட வேணும்னாலும் ஏலக்காய் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த அளவு பொடி பண்ணிட்டேன். அதோட கூட நான் எடுத்து வச்ச தேங்காய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி இதில் ஏலக்காய் சேர்க்கலை. உங்கள் விருப்பம் வேணும்னா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 கப்பு பொட்டுக்கடலை அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதையும் மிக்சியில் போட்டு நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலைலாம் 1-2 பொடியானா போதும். ஃபுல்லாக நைஸ் பவுடர் ஆக வேண்டாம். இப்போ வாங்க நம்ம எள்ளுருண்டை செய்யலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச பாகை நம்ம வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். இப்போதான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாகு. நான் அதில் ஒரு பிஞ்சு அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உருட்டு பதம் வரணும். அது வரைக்கும் இந்த பாகு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாகு பதம் வந்திருக்கான்னு பார்க்கலாம். இல்லை, தண்ணியில் நல்லா கலங்குது. இன்னும் ரெடி ஆகலை பாகு. இதில் ஒரே ஒரு ஸ்பூன் இல்லை, கொஞ்சம் கம்மியாகவே நான் நெய் விட்டுக்கிறேன். இப்போ மறுபடியும் பாகு வந்துருச்சான்னு பார்க்கலாம். பாகு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் கரையலை. இப்போ நம்ம பொடிச்சு வச்ச எள்ளை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை நல்லா அப்படி கிளறி விட்டுடலாம்.
பாகோட நல்லா சேர்ந்துருச்சு. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தோன்னே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த தட்டில் கொட்டி நான் ஆற வச்சிருடேன். இது கொஞ்சம் ஆறட்டும். ஓரளவு ஆறிடுச்சு. இது இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த எள்ளுருண்டை 2 விதமாக செய்யலாம். எள்ளை வறுத்துட்டு பொடி பண்ணாமல் அப்படியேவும் சேர்த்து செய்யலாம். இது அழகாக நமக்கு உருண்டை பிடிக்க வரும். பாகு மட்டும் நம்ம கரெக்டு இதில் நேரத்தில் எடுத்தோம்னா நல்லா பிடிக்க வரும். இந்த பொட்டுக்கடலை நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் முந்திரியோ இல்லைன்னா பாதாமோ வேர்க்கடலையோ எது வேணாலும் நம்ம பொடிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மாதிரி நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிடுறேன். அவ்வளோதாங்க, நான் எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டேன். நம்மளோட எள்ளுருண்டை, சுவையான எள்ளுருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோட செஞ்சு பாருங்க. அது மாதிரி நீங்கள் ஒரு வாரம் வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் அதிக அளவில் செஞ்சீங்கன்னா தேங்காய் சேர்க்காதீங்க. 2 நாளைக்கு வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம், ஒன்றும் ஆகாது. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.